நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாகி இருக்கிறது. நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் நேற்று பல இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருக்குவளையில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக பதிவாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். விவரங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா அந்த கனமழையுடைய தாக்கமானது காலையிலிருந்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவிலிருந்து தொடங்கிய அந்த சாரல் மழையானது விடிய விடிய பெய்து வருகிறது என்றே சொல்லலாம். திருக்கோலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 8 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இந்த கனமழை காலையிலிருந்து நீடித்தாலும் திருக்கோலையில் 8 சென்டிமீட்டரும், வேளாங்கண்ணியில் 7 சென்டிமீட்டரும், திருப்பூண்டியில் 7 சென்டிமீட்டரும், வேதாரண்யத்தில் 7 சென்டிமீட்டரும், தலைஞாயிறு பகுதியில் 5 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினத்தில் 4 சென்டிமீட்டரும், கோடியக்கரை பகுதியில் 4 சென்டிமீட்டர் என மழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினம், நாகூர், சிக்கல், திருமருகல், கீழ்வேலூர், சாட்டியக்குடி, வலிவலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழையுடைய தாக்கம் அதிகரித்திருப்பதால் இதுவரைக்கும் பள்ளிகளுக்கு தொடர்பான அறிவிப்பானது மாவட்ட நிர்வாகம் இதுவரை வெளியிடவில்லை. இருந்த போதிலும் தொடர் மழை காரணமாக பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கையானது காலையிலிருந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது.